நேற்று நம்ம இந்திய அணி சூப்பர் 8 முதலாவது ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணியை 47 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இப்போ நம்ம இந்தியா இருக்கிற குரூப் 1ல் பாயிண்ட்ஸ் டேபிளில் முதலாவது இடத்தை பிடிச்சி செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே போகிற வாய்ப்பை ஏறக்குறைய நம்ம இந்தியா உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி பக்கம் இருந்து சூரியகுமார் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் விருது தரப்பட்டிருந்தது. ஏன்னா நெருக்கடியான நேரத்தில் சூரியகுமார் அவர் எடுத்த அந்த அதிவேக அரைசதம் இந்திய அணியின் ஸ்கோர் உயர ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக சூரியகுமார் அவருக்கு ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருந்தது. ஆனால் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ஆட்ட நாயகன் விருதை வாங்க வந்திருந்த சூரியகுமார் இவன் ஒருத்தனே போதும், கண்டிப்பாக இந்த T20 வேர்ல்டு கப்பை இந்திய அணி நிச்சயமாக ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம இந்திய அணியின் முக்கியமான பிளேயரை ரொம்ப புகழ்ந்து சூரியகுமார் அவர் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசியிருந்தார். ஸோ அவருடைய ஸ்பீச்சை கேட்டு ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் சூரியகுமார் அவருடைய ஸ்பீச் இருந்தது. அதாவது இன்னைக்கு நம்ம இந்திய அணி நிர்ணயிச்சிருந்த அந்த 182 டார்கெட்டை ஆப்கானிஸ்தான் அணி அவங்க ஃபேஸ் பண்ண வந்திருந்தாங்க. அப்போ ஆப்கானிஸ்தான் அணி பக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான குரூஷியலான பேட்ஸ்மேனாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்பாஸ் அவர் தான். முதலாவது ஓவர்லேயே குர்பாஸ் ஹர்ஷ்தீப் சிங் அவருடைய பாலை அட்டாக் பண்ணார். ஆனால் ஜஸ்பிரிட் பும்ரா அவர் வீசின இரண்டாவது பால்லையே குர்பாஸ் அவருடைய விக்கெட்டை, அதாவது ரொம்ப நெருக்கடி தரக்கூடிய அந்த விக்கெட்டை ரொம்ப அசால்ட்டாக பும்ரா அவர் வீழ்த்தினார். அது மட்டும் இல்லாமல் 4 ஓவர் போட்டு 7 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு மேடின் 3 விக்கெட்டையும் பும்ரா அவர் வீழ்த்தியிருந்த இந்த மேஜிக் ஸ்பெல் உண்மையாகவே வேறு எந்த ஒரு பவுலர் அந்த இடத்துல இருந்தாலும் பும்ரா அவர் மாதிரி செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அதீத பயங்கரமான ஃபார்மில் இப்போ பும்ரா இருக்காரு. ஸோ இதே ஃபார்மை பும்ரா அவர் கண்டினியூ பண்ணால் வேறு யாருமே தேவையில்லை, எந்த பவுலருடைய கம்பேக்கும் இந்திய அணிக்கு தேவையில்லை. நிச்சயமாக பும்ரா அவர் ஒருத்தரை வச்சுக்கிட்டே இந்த T20 வேர்ல்டு கப்பை நிச்சயமாக இந்தியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஆட்டநாயகன் விருதை வாங்க வந்திருந்தப்ப சூரியகுமார் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பும்ரா அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். ஸோ பும்ரா அவரை புகழ்ந்து பேசினது மட்டும் இல்லாமல் அந்த மேடைக்கே கூப்பிட்டு தான் வாங்கின அந்த மேன் ஆஃப் த மேட்ச் விருதையும் பார்த்தீங்கன்னா பும்ரா அவர் கையில் சூரியகுமார் அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ சூரியகுமார் பும்ரா அவரை பற்றி இந்த மாதிரி புகழ்ந்து பேசினது அதை ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே அதிர்ச்சியை அடைஞ்சிட்டாங்க. அந்தளவுக்கு பும்ராவை ரொம்பவே சூரியகுமார் புகழ்ந்து பேசி அவருடைய ஆட்ட நாயகன் விருதையும் கொடுத்து இந்த T20 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிக்க பும்ரா அவர் ஃபார்மில் இருந்தாலே போதும், வேறு யாரும் இந்தியாவை அசைக்க முடியாது, இந்தியா நிச்சயமாக ஜெயிப்பாங்க, கப்பு வாங்குவாங்க அப்படின்னு சூரியகுமார் அவருடைய மொத்த ஸ்பீச்சில் இந்த விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். ஸோ சூரியகுமார் அவருடைய இந்த ஸ்பீச்சை பற்றி உங்கள் கருத்து என்ன? பும்ரா அவர் மட்டும் இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஃபுல்லாக ஃபார்மில் இருந்தார்னா நிச்சயமாக நம்ம இந்திய அணி T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட முடியுமா? உங்கள் கருத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள்.